அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். லட்சத்தீவுக்கு சமீபத்தில் சென்ற பிரதமர் மோடி ஆழ்கடல் நீச்சல் பயிற்சியில் ஈடுபட்டார். அதன் போட்டோக்களை பதிவிட்டு சாகசம் விரும்புவோருக்கு சரியான இடம் என பதிவிட்டார். இது தொடர்பாக பிரதமர் மோடி பற்றியும் நம் நாட்டின் சுற்றுலா வசதிகள் குறித்தும் மாலத்தீவு அமைச்சர்கள் கேலி கிண்டல் செய்தனர். மாலத்தீவு சுற்றுலாவை கேன்சல் செய்ய தொடங்கினர். கேலி செய்த மாலத்தீவு அமைச்சர்கள் 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்த விவகாரம் இன்னும் அணையவில்லை. மாலத்தீவின் புதிய அதிபர் முகமது மொய்சு சீன ஆதரவாளர். சமீபத்தில்தான் 5 நாள் பயணமாக சீனா சென்றார். சுற்றுலா உட்பட 20 ஒப்பந்தங்கள் செய்து திரும்பியுள்ள அவர், மாலத்தீவு சிறிய நாடாக இருக்கலாம், எங்களை கொடுமைப்படுத்த எந்த நாட்டுக்கும் உரிமை தரவில்லை என இந்தியா மீது பாய்ந்துள்ளார். இந்திய பெருங்கடலில் 9 லட்சம் சதுர அடியில் பொருளாதார மண்டலத்தை கொண்டுள்ளோம். இந்த கடலில் மிகப்பெரிய பங்கை கொண்ட நாடுகளில் மாலத்தீவும் ஒன்று. இந்திய பெருங்கடல் குறிப்பிட்ட எந்த நாட்டுக்கும் சொந்தமில்லை. எந்த நாட்டின் கொல்லைப்புறத்திலும் மாலத்தீவுகள் இல்லை. நாங்கள் இறையாண்மை மிக்க சுதந்திரமான நாடு என்று அதிபர் முகமது மொய்சு கூறியுள்ளார். இந்தியாவுடனான உரசலுக்கு மத்தியில் மாலே மேயர் தேர்தலில் ஆளும் மக்கள் தேசிய காங்கிரஸ் தோற்றது. இந்திய ஆதரவு கட்சியான மாலத்தீவு ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஆடம் ஆசம் வெற்றி பெற்றுள்ளார்.